அந்த நாள் ஏற்பட்டு விட்டால் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. இதை விட ஒரு பேரதிர்ச்சி கிடையாது மனிதனுக்கு. இதை விட ஒரு பேரதிர்ச்சியே கிடையாது. உலகத்திலே அவனோடு அவனுக்காக வாழ்ந்த மனைவி ஓடிவிடுவாள், பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள், பெற்றோர்கள் விரண்டு ஓடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹன் நாசு தக்கூ ரப்பக்கும் வக்ஷௌ யௌம லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி. தந்தை பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா, அந்த மறுமையுடைய திடுக்கம் ஏற்பட்டு விட்டால், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தாயை பார்த்து தந்தையை பார்த்து விரண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி, மனைவியை பார்த்து விரண்டு ஓடுவான். நண்பர்களை பார்த்து விரண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, பிள்ளைகளை பார்த்து விரண்டு ஓடுவான். ஏன்? லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னீஹி, அவரவர்களின் நிலைமைகள் தான் அந்த நாளிலே அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா இத்தகில்லாஹ், என் மகள் ஃபாத்திமாவே, முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வாயாக. லா உக்னி அன்கி மினல் கியாமத்தி ஷைஆ, அந்த மறுமை தினத்திலே இந்த தந்தை முஹம்மது என்ற காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள், மறுமையில் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது, தந்தை என்ற காரணத்தால். யோசித்து பாருங்கள் நம்முடைய நிலைமைகள் எல்லாம். யோசித்து பாருங்கள், மனிதர்கள் எல்லாம் என்ன செய்வது, என்ன நடக்கப் போகிறது என்று திண்டாடி கொண்டிருப்பார்கள். அப்போதுதான் கேட்பார்கள், அலா தரவுன மா அன்தும் ஃபீ, அலா தரவுன மா கத் பலகக்கும், அலா தன்துருன மா யஷ்ஃபஉ லக்கும், என்ன நடக்கிறது என்று அறிகிறீர்களா என்று ஒருவரை பேசிக் கொள்வார்கள். யாராவது நமக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்பவர்கள் இருக்கிறார்களா என்று திரள்வார்கள். அப்போது சொல்லப்படும், இத்து ஆதம், நம்முடைய தந்தையான ஆதம் இருக்கிறார், வாருங்கள் அவரிடத்திலே செல்லுவோம். ஃபயத்தூன ஆதம் ஃபயகூலூன யா ஆதம் யா ஆதம் அன்த அபுல் பஷர் خلقك الله بيده ونفخ فيك من روحه وأمر الملائكة فسجدوا لك اشفع لنا إلى ربك. ஆதம் அவர்களே, உங்களை அல்லாஹ் அவனுடைய கரத்தால் படைத்தான், தன்னுடைய ரூஹை ஊதினான், மலக்குகளுக்கு சஜ்தா செய்ய வைத்தான், மலக்குகளை உங்களுக்கு சஜ்தா செய்ய வைத்தான். ஆதம் அவர்களே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், பரிந்து பேசுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அலா தரா இது மா கத் பலகனா فيقول آدم إن ربي غضب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده مثله. என் இறைவன், என் ரப் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார். யார் சொல்கிறார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என் இறைவன் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. சுப்ஹானல்லாஹ். சொல்லுவார்கள், நீங்கள் செல்லுங்கள் என்னை விட்டு, இத்ஹபு இலா நூஹ், நூஹிடத்திலே செல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே வருவார்கள், புகழ்வார்கள், நூஹே அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறார், இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய கலீல் நண்பரான இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இந்நிலைமையே என்னவென்று எனக்கு தெரியவில்லை, அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார், இதற்கு முன்னாலும் இந்த கோபத்தை இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான், இதற்கு முன்னாலும் இந்த கோபத்தை இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எல்லோரும் முஹம்மதிடத்திலே செல்லுங்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயத்தூன்னி, என்னிடத்திலே வருவார்கள் மக்கள், என்னிடத்திலே மக்கள் வருவார்கள், உலக மக்கள் எல்லாம் திரண்டு வருவார்கள். ஆதம் மறுத்து விடுவார், நூஹ் மறுத்து விடுவார், இப்ராஹிம் மறுத்து விடுவார், மூசா மறுத்து விடுவார், ஈசா மறுத்து விடுவார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்கள், அவரவர்களின் சமுதாயத்தையே கைவிட்டு விடுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மக்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் தன்னிடத்திலே வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே நான் விழுந்து விடுவேன் அவனுடைய அர்ஷுக்கு முன்னதாக. ஃபஅகிரு சாஜிதா, அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே விழுந்து விடுவேன், என் கண்ணீர் அழுது கொண்டிருப்பேன், புகழ்ச்சியின் வார்த்தைகளை கூறுவேன். அந்த வார்த்தைகளை இந்த பூமியிலே யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அந்த வார்த்தைகளை கூறுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே விழுந்தவுடன் அந்த அழுகையின் காரணமாக, அல்லாஹ்வை புகழ்ந்ததின் காரணமாக, மஹ்ஷர் தினத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் இர்ஃபா ரஸக். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை, அன்பை, அந்த ஒரு மதிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை, மதிப்பை, உயர்வை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இந்த உறவை நாம் இந்த உலகத்திலே நேசித்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தோமோ, எந்த உறவை மறந்து நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு தினமும் கழிந்து கொண்டிருக்கிறதோ, எந்த மனிதனுடைய சுன்னாவை செயல்படுத்துவதை நம்முடைய வாழ்க்கையின் கேவலமாக ஒரு அருவருப்பாக கருதுகிறோமோ, எந்த சுன்னாவை மக்களுடைய அன்பிற்காக, பாசத்திற்காக, நேசத்திற்காக, பொருத்தத்திற்காக விடுகிறோமோ, அந்த உறவுகள் நம்மை மறந்தாலும், எந்த உறவை நாம் மறக்கிறோமோ, அந்த தூய்மையான, கண்ணியமான, சிறந்த அந்த உறவு, நாம் அந்த உறவை மறந்தாலும் அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் நமக்காக கையேந்திருக்கும். முஹம்மதே, தலையை உயர்த்துவீராக, நீ கேள், நான் கொடுக்கிறேன், நீ சிபாரிசு செய், உம்முடைய சிபாரிசை நான் அங்கீகரிக்கிறேன். எவ்வளவு பெரிய கண்ணியமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய அடுத்த வார்த்தை, யா ரப் உம்மதி உம்மதி. இறைவா, என் சமூகத்தின் நிலைமை என்ன, என் சமூகத்தின் நிலைமை என்ன? எவ்வளவு பாசம் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைவு கூறவில்லை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைவு கூறவில்லை. யாரை நினைவு கூறுகிறார்கள்? என் சமூகம், யா அல்லாஹ், என் சமூகம் ரப்பே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு விசாரணையை தொடங்குங்கள், விசாரணையை ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவார்.